என்னடி இழுக்கிற? விஷாலி நடந்ததை சொன்னாள். அடடா, ஆம்படைய ஆசையா பண்ணுனா, நோக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. சரி விடு, நான் எதுக்கு இருக்கேன்? நான் எங்க ஆத்துல பண்ணினத உங்க 2 பேருக்கும் கொண்டு வந்து தரேன், சாப்பிடுங்கோ என்று கூறியபடியே வெளியே செல்லும் போது பக்கத்து வீட்டு கோலம் போட்ட அந்த கிரிஜா வந்தாள். அவளுடைய உடல் நலனை பற்றி விசாரித்து விட்டு போனாள். மாமி சாதம், சாம்பார், ரசம், காய் என ஒரு ஃபுல் மீல்ஸே கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனாள். கூடவே கொசுராக, அம்பி, ராத்திரியும் எங்க ஆத்துல இருந்து டிஃபன் பண்ணி தந்துடுறேன், பாவம் நீ கஷ்டப்படாத என்று அன்பாக சொல்லிவிட்டு போனாள் மாமி. ரொம்ப தேங்க்ஸ் மாமி என்று இருவரும் ஒரே குரலில் கூறினார்கள். மாமி, சாப்பிடுங்கோ என்று சொல்லிவிட்டு சென்றாள். இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். அவள் சாப்பிட்டுவிட்டு மாத்திரையை போட்டுக்கொண்டு உறங்கி போனாள். இப்பொழுது இவன் அவளை தன் மடியில் படுக்க வைத்துக்கொண்டு அவள் தலையை கோதியபடியே உறங்கி போனான். காலை எழுந்ததிலிருந்தே மிகவும் உற்சாகமாய் உணர்ந்தான் விஸ்வா. ஏனெனில் அவன் எழுந்து வரும்போது விஷாலி தலைக்கு குளித்து கூந்தலை விரித்து விட்டிருந்தாள். நுனியில் கிளிப் பண்ணி இருந்தாள். வகடில் உச்சியில் மீனாட்சி அம்மன் கோவில் தாளம்பூ குங்குமமும் மின்னியதுடன் அதன் வாசனையும் வீடு முழுவதும் வியாபித்திருந்தது. நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டும் மெலிதான விபூதி கிற்றும் அவள் அழகுக்கு அழகு சேர்த்தது. மல்லி சரத்தை சூடியிருந்தாள். சுடி அணியாமல் புடவை அணிந்திருந்தாள். சாமி விளக்கேத்தி ஹனுமான் சாலிக்ஷாவை ஒப்பித்தபடி சமையல் செய்து கொண்டிருந்தாள். முடிஞ்சிருச்சா? அது முடிஞ்சிருச்சா? அந்த 3 நாள் முடிஞ்சே போச்சா? ஹே ஜாலி! ஷாலினி, ஜாலிடி! இன்னைக்கு ஓகே பண்ணிடலாண்டி என்று மனதுக்குள் நினைத்தபடி தன் வேலைகளை முடித்தான். நீ இப்போ என்ன ஸ்லோகம் சொன்ன? ஹனுமான் சாலிஷா? ஓ, இன்னைக்கு என்ன புடவை கட்டியிருக்க? அவளுடைய அழகை ரசித்தபடி கேட்டான். இன்னைக்கு வியாழக்கிழமல்ல, மாமி பக்கத்துல இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போலான்னு சொன்னான். அதான் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வா. சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவேல? 1 ஹவர்ல வந்துடுவாங்க. ஆத்துல வந்து தானே லஞ்சு சாப்பிடணும். காத்தால டிஃபன் சாப்பிடாமலா போவ? இல்லைங்க, மாமி தான் ஃபாஸ்டிங்கில் வருவாங்க. நான் டிஃபன் சாப்பிட்டு தான் கிளம்புவேன். மாத்திரை போடணுமே. எப்படி போவீங்க? நடந்துதான். இங்கே தான் 2 தெரு தள்ளி தான் கோவில் இருக்காம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. சரிங்க. அவன் அவளுடைய 2 கன்னங்களிலும் முத்தமிட்டு விட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான். அவள் முகம் சிவந்தபடி வெக்க சிரிப்புடன் அவளை வழி அனுப்பினாள். ஆபீஸில் உற்சாகமாய் வேலை செய்தான். மதியத்துக்கு மேல் அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. இவனும் இப்பொழுது கம்பெனியின் உயர் அதிகாரிகளுள் ஒருவன்தானே. யாருக்கு பதில் சொல்லும் இடத்தில் தான் இல்லை என்றாலும் ரீஜனல் மேனேஜருக்கு ஒரு மெயிலை தட்டிவிட்டு சக அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டு கிளம்பினான். நம்ம வீட்டுக்கு போகும்போது மணி 3 ஆயிடும். வீட்டுக்குள்ள போனதும் வாச கதவை சாத்திட்டு அவளை அப்படியே அழக்கா தூக்கி சுத்தணும். அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு, ஐயோ ஷாலினி, அப்போ உன் முகம் எப்படி இருக்கும்டி? சந்தோஷத்துல என்னை கட்டி பிடிச்சுப்ப இல்லடி? மனதுக்குள் பல ரகசிய கனவுகளுடன் வீடு நோக்கி தன் பைக்கை செலுத்தினான். குடியிருப்பு வளாகத்துக்குள் நுழைந்து பைக்கை பார்க் செய்யும் போது குழந்தைகளின் விளையாட்டு சத்தம் அதிர்ந்தது. இன்னும் 10 நாளைக்கு இதுங்க கத்தலை கேட்கணும். செக்யூரிட்டி சலித்து கொண்டான். சிரித்தபடி மாடி ஏறினான். குழந்தைகளின் கத்தல் சத்தம் அதிகமாகி கொண்டே இருந்தது. 3வது தளத்தில் தான் கேட்டது. யார் வீட்டில் இப்படி அமக்கலம் பண்றாங்க என்று நினைத்தபடி தன் வீட்டிற்கு அருகில் செல்ல வாசல் கதவு மூடியிருந்தது. காலிங் பெல்லை அழுத்திவிட்டு காத்திருந்தான். கதவு திறக்கப்படவில்லை. திரும்பவும் அழுத்தினான். திரும்பவும் அழுத்தினான். இந்த முறை நிறைய சத்தம் வரும்படி அழுத்தி கொண்டே இருந்தான். இப்பொழுது கதவு திறக்கப்பட்டது. திறந்தவன் பக்கத்து வீட்டு பங்கஜ மாமியின் பேரன். டே, வாசல்ல யாருடா? விஷாலின்னு குரல் கேட்டது. ஆண்டி, அங்கிள் வந்துட்டாரு. அங்கிளா?
விஷாலி அவசரமாக ஓடி வந்தாள். சுடியில் இருந்தாள். வாங்கோ, என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் என்று கேட்டு அவன் கையில் இருந்து பிரீட் கேஸை வாங்கி கொண்டாள். உள்ளே வைத்து விட்டு வந்தாள். கொஞ்சம் தலைவலி, அதான் மனதுக்குள் கடுத்தாலும் வெளியே சிறுவனின் முன் காட்ட வேண்டாம் என்று அமைதியாக கூறினான். ஐயோ சரி, நான் காப்பி போட்டு தரேன், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கோ சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள். பெட்ரூமுக்குள் நுழைந்தான். ஹே என்று பேர் இரைச்சல். கிட்டத்தட்ட 10-15 குழந்தைகள், வேறு வேறு வயதினர், ஆண் பெண் என்று ஒரு சில்ட்ரன்ஸ்லே ஏரியாவுக்குள் நுழைந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நம் மாத்துல இருந்து தானா இந்த பசங்களோட சத்தம் கேட்டது மனதுக்குள் நினைத்து கொண்டான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் ஹால் சோஃபாவில் வந்து அமர்ந்தான். சில நிமிடங்களில் காப்பியுடன் வந்தவள் காப்பியை அவனிடம் தந்துவிட்டு குழந்தைகளிடம் போனாள். சரி, இவள் குழந்தைகளை இப்பொழுது அனுப்பி விடுவாள், அப்புறம் இவள் என்னுடன் விளையாடுவாள் என்று நினைத்தபடி அவள் தந்த காப்பியை மெதுவாக உறிஞ்சினான். ஹே பசங்களா, எல்லோரும் ஹாலுக்கு வாங்க, அங்கிளுக்கு தலைவலி. அங்கிள் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லோரும் இங்க வந்துடுங்க, நம்ம எல்லோரும் இங்க இருக்கலாம். அடி பாவி, போறியே, நான் எதுக்கு வந்திருக்கேன்? என் தலையில குண்டை தூக்கி நிலைமை புரியாம. கடவுளே, இது என்ன சோதனை? சரி, அவள் அனுப்பாவிட்டால் என்ன, நான் அனுப்புறேன் என்று நினைத்து நிமிர்ந்த போது பங்கஜ மாமியின் பேரன்கள் இருவரும் 2 கையாலும் ஆரத்தி தட்டை தூக்கி வருவதைப் போல செய்தித்தாள் கொண்டு செய்யப்பட்ட தாஜ்மஹாலை மெதுவாக தூக்கி வந்தனர். பாதி முடிந்த நிலையில் இருந்தது தாஜ்மஹால். அதை விஷாலியும் ஒரு கை பிடிக்க டைனிங் டேபிளின் மேல் வைத்தார்கள். என்னடா இது? எங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட் அங்கிள். ஸ்கூல் ப்ராஜெக்டா? ஆமா, ஏதாவது இந்தியன் மான்யூமெண்ட் பண்ணி இந்த செகண்ட் டேர்ம் ஹாலிடேஸ்க்கு முடிஞ்சு முதல் நாள் கொண்டு போகணும். நான் தாஜ்மஹால் சூஸ் பண்ணியிருக்கேன், ஆன்டி ஐடியா சொல்லி கொடுத்தாங்க, அதான். சிறியவன் தினேஷ் சொன்னான். ஏனோ விஸ்வாவுக்கு மனதில் எழுந்த கடுப்பு காணாமல் போயிருந்தது. குழந்தைகள் எல்லோரும் ஹாலுக்கு வந்தனர். விஸ்வா சென்று உடுப்பு மாற்றி வந்தான். இது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, இன்னைக்கே முடிச்சாதான் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும். நான் இங்க பண்ணட்டுமா இல்ல மாமியாத்துல பண்ணட்டுமா? ஹே, நோ ப்ராப்ளம் யா, கண்டினியூ. இல்ல, தலைவனின்னு வந்திருக்கேள், மெல்லிய குரலில் கேட்டாள். இட்ஸ் ஓகே, நீ உன் வேலையை பாரு, நானும் பசங்களோட சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ். அதோட அவள் விஸ்வா இருக்கும் பக்கம் திரும்பவில்லை. அதற்கு அவளுக்கு நேரமும் இருக்கவில்லை. டே, ஒயிட் ஃபைமர் அடிங்கடா, இப்படி ஒரே ஸ்ட்ரோக் தான் அடிக்கணும், கவனமா ஒட்டுங்க. டே, இந்த மீனார் சாயுதுடா, க்ளூ நிறைய போடாத. இப்படி அவள் சொல்லி கொடுக்க பையன்கள் இருவரும் செய்தனர். மற்ற குழந்தைகள் ஆளுக்கு ஒன்றாய் ஏதோ கைவேலையை செய்தபடி விளையாடியபடி என்று தங்களுக்குள் நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தனர். விஸ்வா தன் மொபைலில் இவர்கள் செய்வதை போட்டோ எடுத்துக்கொண்டான். ஒவ்வொரு ஸ்டெப் முடியும் போதும் போட்டோ எடுத்துக்கொண்டான். ஏண்டா இப்படியெல்லாம் கூடவா ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க? அங்கிள், இது சென்னை, இங்க இப்படிதான். உங்களை மாதிரி குக்கிராமத்துல தான் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பெரியவன் மகேஷ் சொன்னான். டே, மதுரை குக்கிராமமாடா? ஆமா, ஆண்டி உங்களை வாங்க போங்கன்னு தானே கூப்பிடுறாங்க, அப்போ மதுரை குக்கிராமந்தான். ஏண்டா இப்படி சொல்ற? ஆமா, எங்க அம்மா எங்க அப்பாவை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, அவ்வளோ ஏன் சண்டை போடும்போது போடான்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு விஸ்வாவும் விஷாலியும் சிரித்து கொண்டனர். அங்கிருந்த குட்டி பெண் குழந்தை ஸ்னேகா, அண்ணா, எங்க அம்மா எங்க அப்பாவை டே ஷாம் அப்படின்னு தான் கூப்பிடுவா என்று மழலை மாறாமல் கூறியது. விஷாலி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கொஞ்சினாள். இப்பொழுது விஸ்வா வாய் விட்டு சிரித்தான். அங்கிள், கேட்டீங்கள, இப்ப சொல்லுங்க, உங்க ஊர் குக்கிராமம் தானே? ஆமாண்டா, எங்க ஊர் குக்கிராமம் தான் என்று சரண்டரானான். குழந்தைகளுடன் குழந்தையாக விஸ்வா அவனுக்கு ரொம்ப பிடித்து விட்டது.
அவளை தூக்கி ஐக்கியமாக்கி விட்டான். அதுவும் ஸ்னேகாலை வைத்து கொஞ்சினான், விளையாடினான். அவளுடனேயே விஷாலி தாஜ்மஹாலில் கண்ணும் கருத்துமாக இருந்தாள். தாஜ்மஹால் முழுமையாக முடிய 5 மணி நேரமானது. மணி 8 ஆகியது. குழந்தை ஸ்னேகா சோஃபாவிலேயே படுத்து தூங்கிவிட்டது. அப்பா, முடிஞ்சிருதா என்று நிமிர்ந்தாள் விஷாலி. விஸ்வா தாஜ்மஹாலை பார்த்து அசந்து விட்டான். தன் மொபைலில் அதை ஆங்கிளாக போட்டோ எடுத்துக்கொண்டான். விஸ்வா கைத்தட்டினான். எல்லா குழந்தைகளும் கைத்தட்டினார்கள். குழந்தைகளை அழைத்து போக வந்த அவர்களின் பெற்றோர்களும் கைத்தட்டினார்கள். குழந்தைகள் எல்லோரும் கிளம்பினார்கள். ஒரு கைப்பிடிங்கோ, கொண்டு போய் அவ ஆத்துல வைக்கணும்ல. விஸ்வாவும் பையன்கள் இருவரும் கவனமாக பிடித்து கொண்டு போய் பங்கஜ மாமி வீட்டில் வைத்தார்கள். மாமியின் மகன் விஸ்வாவிடம் நன்றி சொன்னான். கை குலுக்கி விட்டு வந்தான். ஸ்னேகா, எந்த வீடு, இங்கேயே தூங்கிட்டாலே. அவங்க அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நான் தூக்கிட்டு போய் விட்டுட்டு வரேன் என்றாள் விஷாலி. அப்பொழுது விஷாலி என்று அழைத்தபடியே நைட்டியில் வந்தாள் ஒரு இளம்பெண். வாங்க சத்யா, இப்பதான் நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க. 100 ஆயுசு உங்களுக்கு. ஐயோ வேணாப்பா, அதுவும் இவன் கூட வாழணும், வேணவே வேணாம் என்று பின்னாலேயே வந்த இளைஞனை காட்டி கூறினாள். ஹே பேபி, நான் என்ன உன்னை அவ்வளோ டார்ச்சரா பண்றேன்? விடுடா விடுடா, சும்மா சொன்னேன்டா என்றாள் சத்யா. ஹலோ, ஐ எம் ஷாம் என்று விஸ்வாவுக்கு கை கொடுத்தான் அந்த இளைஞன். ஹலோ, ஐ எம் விஸ்வா. இருவரும் மரியாதை நிமித்தம் 2 நிமிடம் பேசினார்கள். ரொம்ப தேங்க்ஸ் விசாலி, இன்னைக்கு பூரா இங்கே தான் இருந்தானா? ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டு 5 நிமிஷம் உட்கார மாட்டா, இங்க நாள் பூரா இருந்திருக்கா. நான் தூங்க வைக்காம தூங்க மாட்டா, இங்க தானே தூங்கியிருக்காளே. ஆச்சரியப்பட்டாள் அந்த சத்யா. சரி, நான் கிளம்புறேன். சத்யா கிளம்ப விஷாலி குங்குமம் தந்து அனுப்பினாள். டே ஷாம், ஸ்னேகாவை தூக்கிக்கோடா என்று சத்யா கூற, யா பேபி, டோன்ட் வரி, ஐ எம் டேக் கேர் என்று இயல்பாய் கூறி குழந்தையை தூக்கி கொண்டு விடை பெற்றான் ஷாம். விஸ்வாவுக்கு அதிசயமாய் இருந்தது. கணவனை பேர் சொல்லி கூப்பிடுவது இப்பொழுது ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆனால் வாடா போடா என்றெல்லாம் கூப்பிடுவது கொஞ்சம் அதிகப்படி இல்லையா? சரி, கணவனும் மனைவியும் தனியாக இருக்கும்போது செல்லமாக வாடா போடா என்று சொல்லிக் கொள்ளலாம். இப்படி 4 பேர் முன்னாலும் இப்படி அழைப்பது நன்றாக இல்லையே. அந்த கணவனும் ஓகே பேபி என்கிறானே. நாம் அந்த பையன்கள் சொன்னது போல குறுக்காம்பரத்தில் தான் வந்தோமோ? விஷாலி வீட்டை பெருக்கி சுத்தம் செய்துதான் கையை நன்றாக சோப்பு போட்டு கழுவினாள். ஃப்ரிட்ஜில் இருந்து தோசை மாவை எடுக்க, தோசையா? ம், ஆமாங்க. பே, எனக்கு ஒன்றும் தோசை வேணாம். சப்பாத்தி பண்ணட்டுமா? பூரி பண்ணு. ஐயோ, என்ன கொஞ்சமாக தானே இருக்கு. அப்பவா வெளியே போய் சாப்பிடலாம். இப்பவா? ம், ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஒன்று பண்ணுங்க, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் ஆத்துல தோசை சாப்பிட்டுக்கிறேன். சும்மாவா? அஞ்சப்பரில் சிக்கன் சாப்பிட்டு வரலாம். நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, இன்னைக்கு சாப்பிடலாம்னு யோசிக்கிறேன். மனதுக்குள் சிரித்தபடி கூறினான். சரி, போயிட்டு வாங்க. என்ன போயிட்டு வாங்க? நீயும் என் கூட வா. நான் நான்வெஜ் சாப்பிடும்போது நீயும் சாப்பிடணும். ம், என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? விஷாலி, விஷாலி, பங்கஜ மாமி கூவியபடியே வந்தாள். வாங்க மாமி, மத்தியானத்துலேருந்து பண்ணிட்டு இருக்க, ஒன்றும் சமைச்சிருக்க மாட்டேன். இந்தா, எங்க ஆத்துல இன்னைக்கு பூரி செஞ்சேன், 2 பேரும் சாப்பிடுங்கோ. கூறியபடி பூரி கிழங்கு மசாலா என்று உடுப்பி ஹோட்டலையே கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாள். இந்தாங்க பூரி, பூரின்னு கேட்டீங்கல்ல, மாமி கொடுத்துருக்கா, சாப்பிடுங்க என்று கூறி தட்டில் பூரியை போட்டு அவனிடம் தந்தாள். இருவரும் சாப்பிட்டனர். விஷாலி சமையலறையை ஒதுக்க விஸ்வா சென்று கதவை சாத்தி தாளிட்டு வந்தான். அவள் சென்று தன்னுடைய இடத்தில் படுத்தாள். அவன் அவளிடம் ஏதோ கேட்பதற்கு திரும்பினான்.
அவள் அதற்குள் தூங்கி இருந்தாள். அதுக்குள்ள தூங்கிட்டாளா? அடராமா, சரி, பாவம், ரொம்ப நேரமா வேலை பண்ணிட்டு இருக்கா, தூங்கட்டும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு அவள் பக்கத்தில் படுத்தான். அவளை தொந்தரவு செய்யாமல் அவளுடைய வாசம் பிடித்தபடி படுத்திருந்தான். ஆனால் தூக்கம்தான் வரவில்லை. அவள் இப்பொழுது லேசாக குரட்டை விட ஆரம்பித்திருந்தாள். தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேலை செய்து களைத்து போய் தூங்கியிருக்கிறாள். அன்று நர்மதா டாக்டர் கூறியது நினைவுக்கு வந்தது. இனி இப்படி நடக்காது. உன் உணர்வுகளை நீ கட்டுப்படுத்த தேவையில்லை. நான் இருக்கிறேன். உன்னுடைய உணர்வுகளின் வடிகாலாக இனி நான் தான் இருப்பேன். குழந்தைகளோடு குழந்தையாய் அவள் விளையாடிய காட்சி அவன் கண் முன் வந்து வந்து போனது. விஷாலியின் ஜாடையில் ஒரு பெண் குழந்தையை கற்பனை செய்து பார்த்தான். மனம் முழுக்க ரோஜா பூ பூத்து குலுங்கியது. அந்த குழந்தையை அள்ளி அணைப்பது போல கற்பனை செய்து கொண்டான். விஷாலி தூக்கத்தில் புரண்டு படுத்தாள். விஸ்வாவின் வாசத்தை நுகர்ந்தவள் அவன் நெஞ்சோடு தன் முகத்தை புதைத்து கொண்டாள். ஹே ஷாலினி செல்லம் என்று நினைத்தபடி அவளை பார்த்தான். அவள் தூங்கி கொண்டுதான் இருந்தாள். தூக்கத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்காளா? அட கடவுளே! அவளுடைய மூச்சுக்காற்றை தன் மார்பில் உணர்ந்தவன் கிளர்ந்தான். அவளை அணைத்து கொண்டான். ஆனால் அவளுடைய தூக்கத்தை கலைக்க அவன் விரும்பவில்லை. சரி, ஒண்ணுமே இல்லாததுக்கு கட்டி பிடிச்சுண்டாவது தூங்க முடிகிறதே. இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த அணைப்பு தந்த சுகத்திலேயே உறங்கி போனான். பூஜை செய்து மணி அடிக்கும் ஓசை கேட்டு கண் விழித்தான் விஸ்வா. மணி பார்த்தான். 6:30 ஆகி இருந்தது. லலிதா சக மந்திரத்தை சொல்லி பூஜை செய்து கொண்டிருந்தாள். விஷாலி மெதுவாய் எழுந்து வந்தான். விஷாலி அவனை பார்த்து புன்னகை செய்தாள். பதிலுக்கு புன்னகை செய்து பாத்ரூமுக்குள் புகுந்தான். குளித்து தயாராகி சாமி நமஸ்காரம் செய்துவிட்டு டிஃபன் சாப்பிட வந்தான். பேசாம இன்னைக்கு ஆபீஸ் லீவு போட்டுடலாமா? யோசிக்கும் போதே ஆடிட்டர் அழைத்தார். இன்னைக்கு ஒரு 1 hour வந்துட்டு போயிடுங்க சார். நீங்க நேத்திய சீக்கிரம் போயிட்டீங்க. இருந்திருந்தீங்கன்னா நேத்திக்கே முடிச்சிருக்கும். சரி வர. மனதுக்குள் தோன்றிய கடுப்பு விஷாலியை பார்த்ததும் காணாமலேயே போய்விட்டது. ஆபீஸ் போயிட்டு சீக்கிரம் வர. எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அவளிடம் சொல்லி புதிதாக கடைபிடிக்கும் வழக்கமாய் அவளுடைய கன்னங்கள் இரண்டிலும் முத்தம் விட்டு விட்டு கிளம்பினான். புன்னகையுடன் அனுப்பினாள். ஆபீஸில் இருந்து ஆடிட்டர் ஆபீஸுக்கு அடையார் போக வேண்டியிருந்தது. அதற்கே மதியம் 12 ஆகிவிட்டது. அங்கு காற்றே இல்லை. ஹெதர் காலத்து பழைய ஃபேன். அது சுற்றினால் சத்தம்தான் வந்தது. காற்றே வரவில்லை. ஆனால் காற்றா முக்கியம்? வேலை சீக்கிரம் முடிந்தால் போதும். கவனத்தை வேலையில் செலுத்தினான். நடுவில் மதிய உணவு சாப்பிட 1/2 மணி நேரம் போனது. 3 மணி ஆகும்போது ஒரு வழியாய் கணக்கு முடிந்தது. எல்லாவற்றையும் முடித்து மூடி வைத்தனர். ஒரு வழியா முடிஞ்சது. அப்பா, நான் கிளம்புறேன் சார். ஓகே மிஸ்டர் விஸ்வா, நீங்க கிளம்புங்க. உங்க புக்ஸை நான் அடுத்த வாரம் அனுப்பிடுறேன். ஓகே சார், பாய். எழுந்தான். அப்பொழுது டீ கடை பையன் டீ கொண்டு வரவும், டீ குடிச்சிட்டு போங்க விஸ்வா. மறுக்க முடியாமல் டீயை வாங்கி கொண்டான். டீ பையன் ஏதோ பாடலை முணுமுணுத்தபடி செல்ல, டே என்ன பாடுடா அது? இவன் கேட்க அந்த பையன் பாடினான். முத்தம் கொடுத்த மாயக்காரி, உன் லிப்பு எனக்கு பானிபூரி. ஐயோ, தேவகானம்தான் போ. என்ன பாடுடா இது என்றான் விஸ்வா. உங்களுக்கு தெரியாதா சார்? நம்ம ஜிவி பிரகாஷ் மிக்சிங் சார், அவரே தான் நடிச்சிருக்கார். படம் பேரு சூப்பர்டா. அதனால தான் சார் பாடிக்கினே இருக்கேன். நீ பாடிக்கினே இருடா. டிஃபன் பையன் போனான். விஸ்வா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார், 4 மாசம் ஆகுது. அப்போ நீங்க இன்னும் புது மாப்பிள்ள தான். உங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் என்று சிரித்தார் ஆடிட்டர். சிரித்து விடை பெற்றான். அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பினான். விஷாலி தன் கணவன் ஒரு வாரமாக அன்பாக நடந்து கொள்வதை எண்ணி எண்ணி மகிழ்ந்து கொண்டு இருந்தாள். அவருக்கு என் மேல அன்பு வர ஆரம்பிச்சிடுச்சு என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். நம்ம அப்பாவும் அம்மாவும் கூட அன்பான கணவன் மனைவிதான்.
ஆனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா வேலைக்காரிட்ட வேலை வாங்குவாரே தவிர தானே எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஆனா இவர் எனக்காக அழுக்கு துணியெல்லாம் துவச்சு போட்டு சமையல் பண்ணி என்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் என்னை தன் மடியில் படுக்க வச்சு தட்டி தூங்க பண்ணி அப்பா எவ்வளவு அன்பா மாறிட்டார் இல்ல. இவருக்கு ஏற்கனவே என் மேல நிறைய அன்பு இருக்கு. ஆனா அதை காட்ட மட்டும் மாட்டார். ம் அவனை செல்லமாக திட்டினாள். ஆனால் கூடவே கடவுளே அவர் மனசுல இருக்கிற அன்பை காதலா மாத்தி என்கிட்ட அவரு கொடுக்கணும், சீக்கிரமாவே கொடுக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்பா. மனமுருகி வேண்டினாள். இன்னைக்கும் நேத்திக்கும் மாதிரியே சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருக்கார். மனதுக்குள் மகிழ்ந்தபடி அவன் வரவுக்காக காத்திருந்தாள்.